Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு கேரட் பாயசம் ரெசிபி பார்க்கலாம். வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபிஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் பாயசம் செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு கேரட் நமக்கு மெயினாக தேவைப்படும். ஸோ அதுக்கு நான் ஒரு கேரட் நல்ல க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொரு கேரட் கொஞ்சமாக துருகி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஜவ்வரிசி, ஒரு 1/4 கப்பு போல் ஜவ்வரிசி எடுத்து நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நட்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கேரட் பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி நல்லா குக் ஆனதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து நம்மளுடைய கேரட் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். கீ நல்லா சூடானதுமே நம்ம நட்ஸ் கொஞ்சமாக இதில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சம் கிஸ்மிஸும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதே கீயில் நம்ம துருகி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கேரட்டுடைய பச்சை வாசனை மாறுறது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதையுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன பேர்ல் சைஸில் இருந்த ஜவ்வரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு சீக்கிரமாகவே ஊறி கிடச்சிச்சு. நீங்கள் பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி நல்லா குக் ஆகி கண்ணாடி மாதிரி வர்றது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஜவ்வரிசி நமக்கு கண்ணாடி மாதிரி குக்காகி கிடச்சிருக்கணும். இப்போ நம்ம பாயசத்துக்கு தேவையான பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 கப்பு பால் சேர்த்துருக்கிறேன். பால் நல்லா ஃபுல் ஃபேட் பாலாக எடுத்திங்கன்னா ரொம்ப திக்காக நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த கேரட்டை நல்லா கூல் பண்ணி நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்ததுமே நம்ம பாயசத்துக்கு நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர் கிடைக்கும். இது நேச்சுரலாக நமக்கு கேரட்டில் இருந்தே கிடைக்கிறதுனால எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலான கலர் நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கேரட் ஆல்ரெடி குக் பண்ணனால கேரட் குக் ஆகிறதுக்கு டைம் நமக்கு தேவையில்லை. பட் பால் எல்லாமே நல்லா கொதி நல்லா கொஞ்சமாக திக்காகி வரணும். இந்த அளவுக்கு நல்லா குக்காகி கொஞ்சம் திக்காகி வந்ததுக்கு பிறகு இதுக்கு நம்ம தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாயசத்துக்கு ஒரு 1/4 கப்பு சுகர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சுகர் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு 1/2 கப் வரைக்கும் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்புறமா நான் இன்றைக்கி இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கிறேன். நான் ஏலக்காய் சுகர் கூட சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தனியாக தள்ளி போடுறதா இருந்தால் ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த ஆல்மண்ட் பாதாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுருந்த கேஷ்யூ நட்ஸ், கிஸ்மிஸ் அண்டு கேரட் இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம கேரட் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேரட் முழுசாக சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் குக் பண்ணி அரைச்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹெல்த்தியான கேரட் பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.